வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான இலவச தமிழ் மாதிரி தேர்வு கேள்விகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 30 கேள்விகள் கொடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ கொடுத்துருக்கோம். ஃப்ரீ வீடியோ தான் அதுவுமே. அந்த வீடியோஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சிடறேன். நீங்கள் போய் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சேகரம் என்பதன் பொருள். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். சேகரம் அப்படின்னா வந்து கூட்டம் அப்படின்னு தான் பொருள் வரும். குவியல் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கற்குவியல் அந்த இடத்துல வரும். மந்தை ஆட்டு மந்தை, நிறை நிறை. தகடூர் என்பது எந்த மாவட்டத்தை குறிக்கிறது? தருமபுரி மாவட்டத்தை குறிப்பது தான் பார்த்தீங்கன்னா தகடூர். அப்படியே மேட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த போல் கேள்விகள் வந்தால் நீங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லி பார்த்து அந்த எழுத்தை சொல்லி பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இத்து இந்து எங்கே சேருதுன்னு பாருங்கள். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. அது போல் இக்கு இங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச் இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடை. இட் இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனி. ஸோ இது போல் கேள்விகள் வந்தால் நீங்கள் சொல்லி பார்த்து எழுதிடலாம். இது போல் கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர். ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் மேலே இருக்கு, கீழே 2 ஆப்ஷன் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர். தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இன்னோசை. இனிமை பிளஸ் ஓசை. பால் பிளஸ் ஊரும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பாலூரும். பரம்பிக்குளம் ஆனமலை போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வரும் பழங்குடியினர். காடர்கள். பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வரும் பழங்குடியினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காடர்கள். குறிப்பு வினைமுற்று எதனை வெளிப்படையாக காட்டாது? ஃபர்ஸ்ட் பொருள், சினை, குணம், காலம். குறிப்பு வினைமுற்று எதனை வெளிப்படையாக காட்டாது? ஆக்சுவலாக காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினைமுற்று. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடருள்ள வினைமுற்று எது? வினைமுற்று அப்படின்னு கேட்டதுனால மேய்ந்தது தான் கரெக்டாக வரும். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இந்த தொடரில் இருக்கக்கூடிய வினைமுற்று மேய்ந்தது. பின்வருவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? படித்தான். இறந்த கால வினைமுற்று. ஸோ படித்து முடிச்சுட்டான், அதான் வந்து படித்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நடக்கிறான்னா அது வந்து நிகழ்காலத்தில் வந்துடும். ஓகேங்களா? அப்போ அது கிடையாது. உண்பான்னா எதிர்காலம், இனிமேல் தான் சாப்பிட போகிறாங்க. அப்போ உண்பான்னா எதிர்காலம். ஸோ இறந்த கால வினைமுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தான். பின்னொன்று ஏவல் வினைமுற்று சொல் எது? ஓடு. ஏவல் வினைமுற்று சொல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி தான் வரும். ஸோ ஓடு அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கிறதுல ஏவல் வினைமுற்று சொல். பின்வரும் ஒன்று வியங்கால் வினைமுற்று சொல்.
இது அனைத்துமே தான். ஆக்சுவலாக வாழ்க அப்படிங்கிறது டெஃபினட்டாக வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வாழியர்னாலும் வியங்கோல் வினைமுற்று தான். வாரல்னாலும் வியங்கோல் வினைமுற்று தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று சொல் தான். ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்று. நீலகேசி. இப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் தெரியும். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ அதே போல ஐஞ்சிறுகாப்பியங்கள் உண்டு. அதுல வந்து ஒண்ணு நீலகேசி. இந்த அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எட்டுத்தொகை நூல்கள்ல வந்துரும். டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியலில் உங்களுக்கு டிஆர்பியில் கொடுத்துருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படி ஒரு 10 யூனிட்ஸ்க்குமே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை வந்து பார்த்து அது போல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது கூட அடிஷனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ், அதாவது 2012லேருந்து 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட டெட் பேப்பர் 2 இருக்கிற சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட கொடுத்துருக்கோம். இது கூடவே 2012லேருந்து 25 வரைக்கும் கேட்கப்பட்ட தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸும் அடிஷனலாக சேர்த்து கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. ஸோ இதற்கு சரியான விடை அதாவது நடந்து. நடந்து அப்படிங்கிறது வினையெச்சம். இந்த சவுண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஊ அப்படின்னு முடியுது இல்லையா? நடந்து. அந்த ஊன் வந்தால் வினையெச்சம். பேசிய. பேசிய சவுண்டு வந்தால் பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம். முடிவு பெற்றுச்சு. எடுத்தனன் உண்டான் அப்படி சொல்லிட்டாங்க இல்லையா? முற்றெச்சம். பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். இது ஒரு குறிப்பால் உணர்த்துகிறது. அதனால இது வந்து குறிப்பு பெயரெச்சம் பெரிய. நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். இது வந்து மேட்ச்ல அடிக்கடி கேட்பாங்க. பின்வருவற்றுள் குமரகுருபரர் பற்றிய கூற்றுகள் எது சரி? 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க, அப்புறம் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து 1, 2, 2 and 3, 1, 2 மற்றும் 3. ஸோ இதுக்கு வந்து எல்லாமே உண்டு. லாஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா இருக்குல்ல, அதான் சரி. 1, 2 மற்றும் 3 எல்லாமே சரிதான். பின்வருவற்றுள் செய்தி தொடர் எது? கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது போல் வந்து டெட் பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஆனால் இது 8th லெவல் புக்கில் இருக்கும். அதனால் உங்களுக்குமே உண்டு. பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் வரும், 1க்கும் வரும். இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான், இது வந்து செய்தித்தொடர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா வினாத்தொடர். இளமயில் கல், இது வந்து கட்டளை, ஒரு ஆர்டர் போடுற மாதிரி. அடடா என் தங்கை பரிசு பெற்றால்னா உணர்ச்சி தொடர். அந்த ஆச்சரியக்குறி வச்சு சொல்லிடலாம். இது வந்து உணர்ச்சி தொடர் கடைசியாக இருக்கிறது. பின்வரும் சொற்களில் பண்பாகு பெயருக்கு உரிய சொல்லை கண்டுபிடிக்கவும். பண்பாகு பெயர். வெள்ளை அடித்தான். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இந்த பழமொழிக்கு உரிய சரியான பொருள் எது? இது வந்து ஒரு எதிர்பாரா நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறது எதிர்பாராத நிகழ்வு. ஒற்றுமையின்மை அப்படின்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டியார் போல், அதுக்கு தான் வந்து ஒற்றுமையின்மை வரும். தற்செயல் நிகழ்வு, இப்போ காக்கா உட்காந்தா பனம்பழம் விழுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து ஒரு தற்செயல் நிகழ்வு. பயனற்ற செயல்னா இப்போ தேவையில்லாத நிலத்துக்கு நீர் விடுறது, அதான் வந்து ஒரு பயனற்ற செயல். பின்வருவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? இதில் அனைத்துமே வரும்.
ஏன்னா புலி வருகிறது இதுலேயும் பாருங்கள் அந்த ஆச்சரியக்குறி இருக்குது. அது வந்து உணர்ச்சி தொடரில் வரும். பழந்தமிழ் இலக்கியங்கள் பழந்து விட்டனவே, மலையின் உயரம்தான் என்னே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர் தான். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடிய புலவர் யார்? சத்திமுத்தி புலவர். பறவைகள் வலசை வருவது பற்றி பாடியவர் சத்திமுத்தி புலவர். கிழக்கு என்பதன் வேறு பெயர் என்ன? கிழக்கு அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர் பார்த்தீங்கன்னா குணக்கு சரியாக வரும். அதுபோல் இது வந்து எந்த சைடு அந்த காற்று வீசுது அதுக்காக கேட்பாங்க. நிறைய கொஸ்டின் பேப்பரில் இது வந்து ரிப்பீட்டடாக வரும். அதனால் 4மே தெரிஞ்சுக்கங்க. வாடை காற்று எந்த பகுதியிலேருந்து வீசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபகுதி. ஓகேங்களா? அதுபோல் குடக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து மேற்கு. இது வந்து கிழக்குனா குணக்கு, குடக்குனா மேற்கு. அப்புறம் தென்றல் தெற்கு திசையில் வர்றது, அது ஈஸி. தென்றல் தெற்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுபோல் வாடை வடக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது 2 தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். கிழக்கு வந்து குணக்கு ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, மேற்கு வந்து குடக்கு அப்படின்னு அர்த்தம். பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் முதலிய பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படுபவர் யார்? திருவள்ளுவர். அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இது வந்து திருக்குறள் பற்றிய கேள்விதான். ஸோ இதற்கான விடை முப்பால் பகுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம். இதுதான் முப்பால். அப்படி தான் பகுத்துருக்காங்க. அறத்துப்பால் எதெல்லாம் வரும் அப்படின்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல், இதெல்லாம் அறத்துப்பால். பொருட்பால் அப்படின்னா அரசியல், அமைச்சியல், ஒழிபியல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருட்பால். இன்பத்துப்பால் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவியல், கற்பியல். மொழி இறுதி எழுத்துக்களாக வருபவை மொத்தம் 24. பயனில்லாத களநிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? கல்லாதவர். கல்லாதவர் தான் பயனில்லாத களநிலத்திற்கு ஒப்பானவர்கள். இலக்கண விதிப்படி சரியானது எது? உருபொருள். இலக்கண விதிப்படி சரியானது உருபொருள். இந்த ஒற்றெழுத்து வச்சு பார்க்கணும் நீங்கள். இப்போ தமிழ் படி அந்த இழுக்கு பக்கத்தில் இப்போ வராது. அதுபோல் தாய், தந்தை இத்து வராது. அதுபோல் நீங்கள் பார்க்கணும் இலக்கண விதிப்படி. வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றாம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இக்குறளில் வந்துள்ள அணி எது? இது வந்து இல் பொருள் ஓமை அணி. அணி பற்றிய கேள்விகள் வந்து டெட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்த்துக்கங்க. எல்லா தமிழ் புக்கிலும் இருக்கக்கூடிய அணி சார்ந்த கேள்விகளை பார்த்துக்காங்க. ஸோ இது போல் கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இது வந்து இல் பொருள் ஓமை அணி. ஏன்னா புலியின் தோல் போர்த்தி மாடு மேய்ந்தது போல் இதற்கு மீனிங் வரும். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்து இல்லாத ஒன்று. அதனால தான் இல் பொருள் ஓமை அணி. பேர்தற்கு அரும்பினி தாமிவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நீலகேசி. இந்த திரியோக மருந்து அதை வச்சே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீலகேசி பாட்டில் தான் திரியோக மருந்து பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 3 மருந்து எது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்காங்க. அதுவுமே கேள்வியாக வரும். ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்று. நீலகேசி.
ஸோ இந்த 30 கேள்விக்கு நீங்கள் வந்து எவ்வளோ கேள்வி கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.